எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தாங்க அலாரம் வச்சு நம்ம ஏஞ்சிப்போம். வெளிநாட்டுக்கு வந்தாலே வாழ்க்கை இது தான். இவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இவ்வளோ தான் இருந்தாலும் இந்த தண்ணி இல்லைன்னா இங்கே வாழ்க்கையே என்னால் ஓட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஊர்லலாம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, டே தண்ணி குடுறான்னு. அப்போல்லாம் தெரில, இப்போ தான் தெரியுது தண்ணி எதுக்காக குடிக்கிறோன்னு. இது சாவி அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் ஆகாது போல், இது பக்கத்துலேயே வைக்கணும் போல் சென்சாரு, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. சரி பூமராக சாப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுடும் போது டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்ட பிறகு அந்த இடத்துக்கு வந்தோடனே வண்டி ஆஃப் பண்ண பிறகு அப்பா புளுத்தி அதிகமாகிடுச்சு. டே என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி ஏசியை போட்டு உட்காருவோம். இன்னும் சாப்பிடவே இல்லை மதியம். சரி சாப்பிட்டுட்டு என்ன இருக்குது ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தா சரி சிக்கன் இருக்குது, சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது, போட்டாச்சு. சிக்கன் எடுத்து